அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா த பசிலிக்கா ஆஃப் செயின்ட் பீட்டர்ஸோட உள் தோற்றத்தை தான் பார்த்துட்ருக்குறோம். மிகவும் பிரம்மாண்ட ஒன்று. மேற்கூரை பார்த்திங்கன்னா டோம் வடிவில் வச்சுருக்குறாங்க, குபிமாட வடிவில் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையும் ஓவியங்களும் மைக்கேல் ஆஞ்சலோ என்பவரால் தான் செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஓவியமும் சரி, சிலைகளும் சரி, அவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருந்தது, தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருந்தது. அந்த ஓவியங்களில் வந்து கண்களில் வந்து அழகும் அன்பும் உண்மையிலே கருணையும் அழகும் இருந்தது. ஸோ இதுதான் செயின்ட் பீட்டர்ஸோட சிம்மாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே 4 சிஷ்யர்கள், அவருடைய சிஷ்யர்களாக கருதப்பொருளுடைய சிலைகள் வச்சுருக்கிறாங்க. இந்த அவருடைய டோம்ப்க்கு மேலே ஒரு ப்ரௌன் கலர் 4 பெரிய பிரம்மாண்ட தூண்கள் இருக்குது பாருங்கள். அந்த தூண்கள் வந்து இந்த தூண்கள் வந்து பாக்தாத் நகரிலிருந்து செய்து கொண்டு வரப்பட்டவையாம். இந்த தூண்கள் வந்து காப்பர், பிராஸ், உட்டால் செய்யப்பட்டது. அதுவுமே அவ்வளோ வேலைப்பாலோட அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இதோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, கிராஸ் வடிவில் தான் இந்த பில்டிங்கோட அமைப்பு இருந்துச்சு. அந்த கிராஸில் சென்ட்ரல் நடுநாயகமாக தான் செயின்ட் பீட்டர்ஸோட டோம்ப் இருக்குது. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக ஓவியங்களோட கலை நுணுக்கங்களோட இருந்துச்சு. இந்த குவிமாடத்தில் 2 அடுக்கு மாடி இருக்குது. நமக்கு முதல் மாடிக்கு ஏறி போய் பார்க்குறதுக்கு அனுமதி உண்டு. நாங்கள் ஏறி அந்த மேலே அந்த குவிமாடத்தை, அந்த டோமை எடுத்தோம். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஓவியங்கள் தான். புரோக்கன் மார்பிள்ஸை வச்சு கூட ஓவியங்கள்லாம் இருக்குது சுவர் ஃபுல்லாகவே. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கு அடியில் பாதாளத்தில் போப்பாண்டவர்கள், பல மறைந்த போப்பாண்டவர்களோட சமாதி இருக்குது. அப்புறம் 500 படிகள் மேலே ஏறி டோமோட உச்சியில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உச்சிக்கு ஏறி வேட்டிக்கன் சிட்டியோட அழகை பார்த்தோம். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம நேற்று பார்த்த வெளித்தோற்றம் பாருங்கள், அரைவட்ட வடிவில் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்.